Student, good morning to all. Today we are going to starting in exercise 3.1. Okay, just to recall the formulas. Okay, so profit equal to selling price minus cost price. Okay, so profit எப்படி கண்டுபிடிக்கணும்? Okay, so profit means லாபம். Okay வா? So cost price is greater than selling price is greater than cost price. Okay, so the highest values of selling price, the lowest values of cost price. Okay, so next one, loss equal to cost price minus selling price. Okay, so if selling price is less than cost price, the highest values of cost price. Okay, so next one, cost price equal to selling price, no loss and no profit. Okay girls, so next one, discount, so discount equal to market price minus selling price. Okay va? So selling price equal to marketed price minus discount. Okay, so in case marketed price equal to selling price, no discount. Okay va? So இத பேஸ் பண்ணி தான் நம்ம இனிமே வர சம்ஸை ஃபாலோ பண்ண போறோம். ஓகே வா? ஸோ எக்ஸசைஸ் 3.1ல 5th sum தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay va girls? So I read the question. Rani bought a set of bangles of 310. Her neighbor liked it most. So Rani sold it to her for 325. So find the profit or loss to Rani. Okay வா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ராணி அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து வாங்குறா. ஓகேவா? ஸோ வாங்குறாங்க அப்படின்னாவே அது என்னதுமா, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ வாங்குறது அப்படின்னாவே என்னது, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இங்கே என்னது, ருபீஸ் 310. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, அவள் வந்து ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து 310 rupees வாங்கிடுறா. ஓகேவா? ஸோ அவளுடைய நைஃபர்ட்னா என்னம்மா, அவங்களுக்கு தோழியாக இருக்கலாம், இல்லை சம் ஆஃப் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்னாச்சா, அந்த விலையில் ரொம்ப பிடிச்சிருச்சான். ஸோ ராணின்ற பர்சன் என்ன பண்ணுறான், அந்த விலையில் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுறா. ஓகே, ஸோ சேல்ஸ் மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ், ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறா, 325 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறா. ஸோ வி கேன் ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு ராணி. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூஸ் வந்து அவளுக்கு லாஸா இல்லை ப்ராஃபிட்டான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம எப்படிமா ஃபைண்ட் பண்ணோம், இந்த ட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம இது ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ எந்த வேல்யூஸ் ஹையஸ்ட் வேல்யூஸ்னு ஃபஸ்ட்டு டினோட் பண்ணிக்கணும். ஸோ ஹையஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஹையஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் த ப்ராஃபிட். அப்போது ப்ராஃபிட் ஈக்குவல் டு just formulas ma, profit equal to selling price minus cost price. Okay va? So profit equal to, what is the values of selling price, 325. So minus cost price 310. Okay va? So profit equal to எவ்வளோ வரும், ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணும். ஸோ சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 15. ஓகேவா? ஸோ ராணி get the 15 rupees profit. ஓகேவா? ஸோ ராணிக்கு 15 rupees என்ன ஆயிடுது, ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவாமா? ஸோ ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னாவே அது எதில் போய் கன்சிடர் பண்ணும், காஸ்ட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ணும். ஸோ சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாவே அது என்னம்மா, செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எதை வச்சு கன்சிடர் பண்ணணும், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ கம்பேரிஷன் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். த ஹையஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஹையஸ்ட் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து லாஸில் கொண்டு போயிடணும். இன்கேஸ் செல்லிங் ப்ரைஸ் ஹையஸ்ட் வேல்யூஸாக இருந்தால் அது ப்ராஃபிட்டில் ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6th one. ஸோ 6th one என்ன சொல்லியிருக்காங்க, சுகன் bought a jeans pant for 750 rupees. If it did not fit him, he sold to her friend for 710. ஸோ ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? ஸோ சுகன் அப்படின்ற பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜீன் பேண்ட் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அது ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறாங்க அப்படின்றது என்னமா, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு
50 rupees ஓகேவா. ஸோ அவனுக்கு என்ன பண்ணலை, அது ஃபிட் ஆகலை. ஸோ ஃபிட் ஆகலைன்றதுனால என்ன பண்ணிடுறான், அவங்க ஃப்ரெண்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுறான். ஸோ எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறான், சேல்ஸ் மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 710 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறான். ஸோ வி கேன் ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு சுகன் ஓகேவா. ஸோ கம்பேரிஷன் ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் selling price okay. So first one, highest values of the cost price. So cost price the highest values is then loss okay. So loss equal to formulas. So loss equal to enama formulas, loss equal to cost price minus selling price. What is the values of cost price, 750. So minus 710. So equal to Sugan loss of 40 rupees ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைன் பண்ணோம் ஓகே. ஸோ கம்பேரிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் ஓகேவா. ஓகே கேர்ள்ஸ், ஸோ 7th one ஓகேவா. ஸோ ஐ ரீட் த கொஷின். ஓகே கேர்ள்ஸ், Somu bought a second hand bike for 28,000 and spent 200 in its repair. He sold it for 30,000. Find his profit and loss ஓகேவா. ஸோ என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகே. ஸோ சாம்பு அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஹேண்டாக பைக் வாங்குறாங்க ஓகே. ஸோ வாங்குறது அப்படின்னா என்ன, எதில் எடுத்துகிட்டு போய் ஹேட் ஆகும், காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 28,000 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, அண்டு 2,000 in her repair ஓகேவா. ஸோ அந்த பைக்கை ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், ஒரு 2,000 rupees செலவு பண்ணிடுறான் ஓகேவா. ஸோ அதில் அப்போனா ஓவராலாக அதனுடைய காஸ்ட் ருபீஸ் என்ன, 28,000 ப்ளஸ் ஒரு 2,000 ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 30,000 ஓகேவாம்மா. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. ஸோ அந்த பைக்கோட ரேட்டு 28,000. ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் அவன் ரிப்பேர் பண்ணுறான் ஓகேவா. ஸோ ரிப்பேரிங் மீன் அந்த பைக்குக்கு தான் பண்ணுறான். ஸோ அது ஒரு 20,000 சாரி கேர்ள்ஸ் 2,000 ஓகேவா. ஸோ அப்போது காஸ்ட் ப்ரைஸ் என்னமா, ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் 30,000 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அவன் என்ன பண்ணுறான், 30,000க்கு அவன் சேல்ஸ் பண்ணிடுறான். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 30,000 ஓகே. ஸோ வி கேன் ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓகே. ஸோ நம்ம கொஷின்ஸ் பாருங்கள், ப்ராஃபிட்டும் காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்தால் நோ லாஸ் அண்டு நோ ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 30,000, செல்லிங் ப்ரைஸ் 30,000 ஓகே. ஸோ நோ லாஸ் அண்டு நோ ப்ராஃபிட் ஓகே கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் போயிடலாங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 8th sum. ஸோ 8th sum என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ கொஷின், Muthu has a car worth 8,50,000 and he wants to sell it a profit 25,000. So what should be the selling price of a car ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு முத்துன்ற பர்சன் என்ன பண்ணுறாமா, கார் வாங்குறான் ஓகேவா. ஸோ அது என்ன ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 8,50,000 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுக்குறாங்க, ப்ராஃபிட் ஆஃப் 5,000. ஸோ ப்ராஃபிட்டில் அவன் என்ன பண்ணிடுறான், சேல்ஸ் பண்ணிடுறான் ஓகே. ஸோ 5,000 அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது அவன் சேல்ஸ் பண்ணக்கூடிய ரேட் கேட்குறாங்க, சாரிமா ப்ராஃபிட் 25,000 ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது, 25,000 கிடைக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸ் தான் இப்போது கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஜஸ்ட் யூஸிங் த ஃபார்முலா. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஓகே. ஸோ மைனஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆயிரும், அடிஷனாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ப்ராஃபிட் 25,000 ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் 8,50,000 ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோமா வரும், ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 8,75,000 ஓகேவா. அப்போது செல்லிங் ப்ரைஸ் அவனுக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோக்கு அவன் சேல்ஸ் பண்ணியிருக்கான், 8,75,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் வாங்கினது எவ்வளோ, 8,50,000க்கு வாங்கி 25,000 ப்ராஃபிட்டில் அவன் சேல்ஸ் பண்ணியிருக்கான் ஓகேவா. ஸோ 9th sum போயிடலாங்களா. ஸோ 9th sum என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், வளர்மதி should have pearl
set of 30,000 at the profit 5,000. Okay, find the cost price of the parallel set. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வளர்மதி அப்படின்ற ஒரு பொண்ணு, பரல் அப்படின்னு நம்ம முத்து. ஓகே, ஸோ பரல் அப்படின்னு என்னது, முத்து. ஸோ முத்து மாலை என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகே, ஸோ எவ்வளோக்கு அவள் வாங்குறா அதே கொடுத்துறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 30,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, அவள் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 5,000. ஓகேவா? ஸோ அவள் வாங்கின ரேட்டு 30,000, ப்ராஃபிட் 5,000 வர மாதிரி அவள் சேல்ஸ் பண்ணியிருக்கா. ஓகே, ஸோ வி கேன் ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க கொஷின் பாருங்க, வளர்மதி சால்ட் ஹேர் பேரல் செட் ஃபார் 30,000. ஓகேவா? அவள் செல்லிங் ப்ரைஸ் நம்மளுடைய முத்து மாலையை சேல்ஸ் பண்ணிட்டா. ஓகே, ஸோ 30,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டா, 5,000 ப்ராஃபிட் வர மாதிரி. ஸோ வி கேன் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணால், ஜஸ்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு selling price minus cost price. Okay, so we can find the cost price. So cost price equal to selling price minus profit. Okay va? So இப்போ என்ன பண்ணணும், selling price நம்ம இப்போ find பண்ணணும். Okay va? So அப்போ cost price equal to selling price எவ்வளோமா, எவ்வளோக்கு அவ வாங்கியிருக்கான், 30,000க்கு வாங்கியிருக்கு, வித்திருக்கா. ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் மீன்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டா. ஓகேவா? ஸோ அவள் எவ்வளோ ப்ராஃபிட், 5,000க்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு, ஸோ சப்ராக்ஷன் ஃப்ரம் 30,000 minus 5,000, 25,000. ஓகேவா? த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, 10th சம். ஸோ 10th சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் குணா மார்க்ஸ் ஆஸ் ப்ராடக்ட் டு பி சால்வ்டு ஃபார் 325 and gives a discount of 30, then find the selling price. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஓகேவாம்மா? ஸோ குணா அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா? அவங்க பொருளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பொருளோட ரேட் என்ன, 325 rupees. ஓகேவா? அண்டு கேவ்ஸ் எ டிஸ்கவுண்ட் வந்து 30 rupees. ஓகேவா? ஸோ அப்போது அவங்களுடைய செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ சேல்ஸ் பண்ணனுடைய ருபீஸ் தான் நம்ம இப்போ கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டட் ப்ரைஸ். ஓகே, ஸோ அவங்க சேல்ஸ் பண்ணவும் இல்லை, காஸ்ட் ப்ரைஸும் இல்லை, செல்லிங் ப்ரைஸும் இல்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் அவள் மார்க்கெட்டட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான், குணா மார்க்ஸ் மீன்ஸ் மார்க்கெட்டட் ப்ரைஸ். குணா மார்க்ஸ் இஸ் ப்ராடக்ட் டு பி சால்வ்டு ஃபார் 325. ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 325 rupees. Okay, so next one discount. So discount equal to 30 rupees. Okay, so we can find the selling price. புரியுதுங்களா? மார்க்கெட்டட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ்லேருந்து தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். அப்போ என்னாகும், மார்க்கெட்டட் ப்ரைஸ் எவ்வளோமா, 325 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 30 ரூபி. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், 295 ரூபி. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 295 ருபீஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஈஸியான சம்முதாமா நம்ம புரிஞ்சிருக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? உனக்கு எல்லாமே என்ன தெரியணும், ஃபார்முலாஸ் தெரியணும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் ஈஸியாக சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 11th சம் போயிடலாங்களா? ஸோ 11th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எ மேன் பைஸ் எ சேர் ஃபார் 1,500. He wants to sell it at the profit 250 after makes a discount of 100. So what is the marketed price of the chair? ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1,500க்கு ஒரு சேரை வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ சேர் வாங்குறது அப்படின்னு என்னமா, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1,500. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வருது அவங்களுக்கு, 250 rupees ப்ராஃபிட் வருது. ஓகேவா? ஸோ அதில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 100 rupees. ஓகேவா? ஸோ இதில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1,500, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 250,
டிஸ்கவுண்ட் வந்து 100 rupees. ஓகேவா? ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மார்க்கெட்டட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் ஒரு சேரை வாங்குறான், அது எவ்வளோக்கு வாங்குறான்? 1500க்கு வாங்கி 100 rupee டிஸ்கவுண்ட்டில் அவன் என்ன பண்ணுறான்? 250 ப்ராஃபிட் வர மாதிரி சேல்ஸ் பண்ண நினைக்கிறான். ஓகேவா? ஸோ அப்படி நினச்சான் அப்படின்னா அதனுடைய மார்க்கெட்டட் ப்ரைஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக மார்க்கெட்டட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? ஒன்று செல்லிங் ப்ரைஸ் வேணும், மார்க்கெட்டட் ப்ரைஸ் வேணும், டிஸ்கவுண்ட். ஸோ எனி 2 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அனதர் 1 வேல்யூஸ் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் இருக்குது, ஆனால் செல்லிங் ப்ரைஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், என்னமா கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட். அந்த ஃபார்முலாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராஃபிட்க்கு என்னமா ஃபார்முலாஸ்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு selling price minus cost price. ஓகேவா? ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சாரி செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணும். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலான்னு பாருங்க. அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோமா? 250. ஓகேவா? ஸோ ப்ளஸ் ப்ராஃபிட் 250, காஸ்ட் ப்ரைஸ் 1500. ஓகேவா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருது? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 1750 rupees வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டட் ப்ரைஸ் நெக்ஸ்ட் ஒன் ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வேணியான டிஸ்கவுண்ட்டும் செல்லிங் ப்ரைஸும் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வி கேன் ஃபைண்ட் த மார்க்கெட்டட் ப்ரைஸ் ஈக்குவல் டு selling price plus discount. Okay, so what is the selling price? 1750 plus discount 100. Okay, so marketed price equal to 1850 rupees. ஓகேவா? ஸோ நம்ம வேணுங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்களோ அதை நெக்ஸ்ட் ஒன் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Okay girls, so next one 12th sum. Okay va? So I read the question. Amuda marketed her home products of pickle has 300 per pack. Okay, so but she sold it for only 275 per pack. What was the discount offered by her per packed? Okay va? So என்ன சொல்லியிருக்காங்க? பிக்கல். பிக்கல் அப்படின்னா என்னமா? ஊறுகாய். ஓகேவா? ஸோ அமுதா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க? வீட்லேயே ஹோம்லேயே என்ன பண்ணுறாங்க? மார்க்கெட்டட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது எத்தனை பேக்கெட்ஸ் அப்படின்னா பேக்கெட் பர் 300 rupees. ஓகேவா? ஸோ அப்போது மார்க்கெட்டட் ப்ரைஸ். ஓகேவாம்மா? ஸோ அவங்க ஒரு பேக்கெட் என்ன எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? மார்க்கெட்டட் ப்ரைஸ் 300 rupeesக்கு சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் அவங்க எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க? ஒரு பேக்கெட் வந்து 275 rupees தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் அப்படின்றது என்ன, எந்த மீனிங்கில் வரும்? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ். 275 rupeesக்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆஃபரில் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேக்கெட்டில் வாட் வாஸ் த டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு பை ஹேர் per pack. ஓகேவா? ஸோ ஒரு பேக்குக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்மளுடைய கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அமுதா அப்படின்ற பர்சன் என்னமா பண்ணுறாங்க? ஊறுகாய் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பேக்கெட் எவ்வளோன்னு மார்க்கெட்டட் ப்ரைஸ் எவ்வளோ? 300. ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 275க்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போனா ஒரு பேக்கெட்டோட டிஸ்கவுண்ட் ரேட் என்னன்னு நம்மளே கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னாவே நம்ம என்ன? ஜஸ்ட் ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு selling price. So selling price equal to marketed price minus discount. Okay, so discount equal to marketed price minus discount. Okay va? இப்போ பாருங்க, selling price equal to marketed price minus discount. Okay, so நம்ம discount தான் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ discount equal to என்ன ஆயிரும்? marketed price minus selling price. Okay va? So marketed price 300 minus 275. Okay va? அப்போ discount equal to 25 rupees. Okay, so 25ன்றது என்னமா? per pack. ஒரு பேக்குக்கு 25 rupees வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, 13th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க.
வேலன் பாட் 24 eggs பாட் 96 ஓகேவா. ஸோ பாட் அப்படின்னு என்னமா வாங்குறது. ஓகே, ஸோ வாங்குறது மீன் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 96 rupees ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, four of them were broken and also he had a loss of 36 on selling them. What is the selling price of 1 eggs ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலன் அப்படின்ற பர்சன் 34 eggs வந்து 96 rupeesக்கு அவன் வாங்கியிருக்கான். ஓகே, ஸோ வாங்குறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது, 4 of them were broken அப்படின்னா 4 வந்து ஒரு வேஸ்ட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், லாஸில் 36 rupeesக்கு சேல்ஸ் பண்ணிடுறான் ஓகேவா. ஸோ லாஸ் அப்படின்னு என்னமா, லாஸ் அப்படின்றது அவனுக்கு 36 rupees வந்து அவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ பட் ஹீ சால்ட் இட் ஃபார் ஒன்லி லாஸ் ஆஃப் 36 ஆன் செல்லிங் தம். ஸோ வி கேன் ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செல்லிங் ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் த ஃபார்முலாஸ் ஓகே. ஸோ லாஸ் ஈக்குவல் டு, லாஸுக்கு என்னம்மா ஃபார்முலாஸ், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னது 96 rupees, செல்லிங் ப்ரைஸ் 36 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 96 rupees, லாஸ் 36 rupees, செல்லிங் ப்ரைஸ் அப்படியே வந்துடும் ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் என்னம்மா பண்ணலாம், 96 மைனஸ் 36 வந்துடும் ஓகே. ஸோ ஈக்குவல் டு 60 rupees ஓகேவா. ஸோ 30 அவனுக்கு அவன் எவ்வளோக்கு விற்றுருக்கான் அப்படின்னா டோட்டலாக 60 rupeesக்கு விற்றுருக்கான் ஓகேவா. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, 1 egg ஓகேவா. அப்போது காஸ்ட் ஆஃப் 1 egg. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 egg தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த 60 rupees அப்படின்றது ஹவு many eggsனால் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு டோட்டல். அப்போ டோட்டல் egg ஈக்குவல் டு 24 ஓகேவா. ஸோ அதில் 4 என்னாச்சு, 4 egg is broken ஓகேவா. அப்போ ரிமைண்டர் எக் எவ்வளோமா, அப்போ ரிமைண்டர் ஓகேவா. ஸோ ரிமைண்டிங் எக் எவ்வளோ இருக்கும், ஓவரால் 24, அதில் 4 eggs broken, அப்போ ரிமைண்டிங் எக் 20 egg ஓகேவா. ஸோ 20 eggsோட காஸ்ட் ஆஃப் ரேட் எவ்வளோ, 60 rupee ஓகே. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 20 eggs ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் 60 rupee ஓகேவா. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 egg அப்படின்றது 60 divided by 20. ஸோ 0 0 கேன்சல், 1 2s are 2, 3 2s are 6. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 egg equal to 3 rupees இன் இது செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. அவங்க ஒரு எக் 3 rupeesக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ லாஸ்ட் சம் பாருங்க, 14th one. மங்கை bought a cell phone for 12,585. If fall down, it fell down. She spent 500 in his repairer. She sold it for 7,500. So fine for profit or loss ஓகேவா. ஸோ மங்கை அப்படின்ற பொண்ணு என்னம்மா பண்ணுறான், ஒரு செல்ஃபோனை வாங்குறான் ஓகேவா. அப்போ அது என்னது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 12,585 rupees ப்ளஸ் அவள் என்ன பண்ணுறா, அதை ரிப்பேர் ரெடி பண்ணுறா ஓகேவா. அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குது, 500 rupees ஓகேவா. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஓவரால் எவ்வளோ, 12,785 rupees ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 12,785 rupees ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவள் என்ன பண்ணுறான் ஓகேவாம்மா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 7,500 ஓகேவா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 7,500க்கு அவள் சேல்ஸ் பண்ணிடுறான். ஸோ அவள் வாங்கின ரேட் எவ்வளோ, 12,700 சம்திங் வாங்கியிருக்கான். ஸோ 7,500 பக்கம் சேல்ஸ் பண்ணிடுறான். ஸோ கண்டிப்பாக என்னவா இருக்கும், லாஸாக இருக்கும் ஓகேவா. அப்போ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னமா 12,785 மைனஸ் 7,500 ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு, ஸோ ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 5,585 rupees அவளுக்கு என்ன ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு ஓகே கேர்ள்ஸ். ஸோ நம்மளுடைய எக்ஸசைஸ்
3.1 ஓவர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஹோம் மார்க்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆஃப் கொஷின். ஸோ 1 மார்க்ஸ் இருக்கு, ஒரு 4 1 மார்க்ஸ் இருக்கு, ப்ளஸ் இந்த எக்ஸசைஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 4 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம 3 சம்ஸ் பார்த்துட்டோம், ரிமைனிங் இருக்கிற ஒரு 5 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, அதுதான் இன்றைக்கி ஹோம் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பாருங்கள், கொஷின் நல்லா ஒன் ஆர் 2 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே கேளுங்க. ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் தெளிவாக எல்லாருமே ரீட் அண்ட் ரைட் பண்ணிடு. ஓகேவா? ஜஸ்ட்டு 1 டைம் ரீட் அண்ட் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ.